நம்ம உடல் மேல பல்லி விழுந்தா நல்லதா கெட்டதா அத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ பல்லி அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கு. அது திடீர்னு எங்கிட்டாவது போய் விழுந்துருது. அதுக்காகலாமா ஒரு சாஸ்திரம் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சில பேரு வலது கால்ல விழுந்துச்சுன்னா இப்படி, இடது கால்ல விழுந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடையும் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ பல்லி வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம பாடியில விழும்பொழுது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற சில நம்பிக்கை இருந்துட்டு வருது. அப்படி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ நம்பர் 1 பல்லி வலது தோல்ல விழுந்துருச்சு அப்படின்னா செல்வம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தமா? அதுவே இடது தோல்ல விழுந்துருச்சுன்னா கடன் இல்ல காசு செலவு அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு அர்த்தமா? பல்லி வயிறு மேல விழுந்துருச்சு அப்படின்னா குடும்ப மகிழ்ச்சி, சுகாதாரம், ஒரு சுமூகமான வாழ்க்கை இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. முகத்துல பல்லி விழுந்துச்சுன்னா முக்கியமா நெற்றி, கன்னம், நாக்கு கூட போட்டிருக்கு. சில நேரம் நாக்க நீட்டும் போது நாக்குல பல்லி விழுந்தாலும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி முகம் இருக்கக்கூடிய ஏரியால பல்லி விழுந்தா புகழ், மரியாதை, புதிய உறவுகள் அண்ட் ஒரு நல்ல ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத டினோட் பண்ணலாம். அடுத்ததா வலது கையில பல்லி விழுந்தா பண வரவு, கடன்ல இருந்து விடுபடுதல், விருப்பமான பொருட்கள்லாம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்குது. அதுவே வலது கால்ல விழுந்துச்சுன்னா நல்ல பயணங்கள் வரும், வேலைகள் தொடர்பா நீங்க ஒரு பயணத்துக்கு போக போறீங்க அப்படின்னு அர்த்தமா. புதிய இடம் மாற்றம் ஏதோ அமைய போகுது அப்படின்னும் அர்த்தமா. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வலது தோலுமேவும் ஒரு சாதகமான விஷயம் தான், நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ் ஆஃப் பல்லி விழுதல். சோ பல்லி இந்த இடங்கள்லாம் விழுந்ததுன்னா நல்லது. இதை தாண்டி விழுந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிருங்க. சோ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பல்லியோட இருக்கக்கூடிய அனுபவம் அத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பல்லி பார்த்தாலே பயம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கையில கால்ல எல்லாம் விழுந்திருக்கும். நீங்க உடனே அந்த அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும், பல்லி விழுதலின் பலன்கள் அப்படின்றதெல்லாம் எடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி நடந்திருக்கா? எங்க விழுந்திருக்கு? இந்த அனுபவத்தை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.